இப்படி எந்த மகானும் தன்னை பெரியவர் சிறியவர் என்று சொல்லக்கூடாது. அவருடைய சரணடைந்து அவர்கள் சொல்லியபட்டி இந்த மாதிரி ரிஷிகளிலே பல கோடி பேர் இருக்கார், நம்ம முன்னாடி சொன்னோம். அதனால் ஒருவரை இன்னொருத்தருடன் ஒப்பிடுவது நல்லதில்லை, அழகு இல்லை. அப்படி ரிஷி மகாபுருஷர்களிலே வசிஷ்ட மகரிஷியும் விஸ்வாமித்திர மாமுனிவரும் பெரும் நிலையை எய்தியவர்கள். இவர் பெரும் தவசீலர்களாக அன்றும் இன்றும் எப்பொழுதும் இருக்கின்றனர். அவர்கள் கூடி அளவாவினால் பேசினால் நம் ஆன்மீக பசிக்கு அருஞ்சுவை கிடைப்பது போல் இருக்கும். யார் பார்க்கிறார்? அங்கே பாருங்கள், அமைதி கொஞ்சம் நதிக்கரையோரம் பசுமை வாய்ந்த இயற்கை எழிலுக்கு இடையே ஆன்மீக மனம் கவிடும் வசிஷ்டரின் குருகுலம் மரம் செடி கொடிகளுக்கு இடையே இளம் சிறுவர்களின் கணீர் என்ற வேத ஒலி கோஷங்கள். இந்த இயற்கை எழிலை நாம் பருகிக்கொண்டே வசிஷ்டரின் குரு முகவாயிலை அடைகின்றோம். புள்ளி மான்களும் பசுக்களும் மான்களும் கண்டுகளும் துள்ளியோடி இயற்கைக்கு மெருகூட்டி தவ சிரேஷ்டர்களின் குடிலை, அந்த தவம் இருக்கும் சிரேஷ்டர்களின் அந்த குடிலை நாம் தேடும்போது நமக்கு தகுதி இருக்கா என்று எண்ணி தயங்குவோம். நாம் தயக்கத்துடன் உள்ளே நுழைய பசுக்கள் கன்றுகளுடன் சேர்ந்து ஒருங்கிணைந்து தலையசைத்து தம் கழுத்து மணிகளை ஒழித்து நம்மை வரவேற்க மரங்கள் பூக்களை சிதறி கம்பளம் போல விரித்து பொங்கி வரும் வேதபொலி பிரவாகத்திலே நாம் லயித்து நிற்போம். இந்த வசிஷ்ட மாமுனியின் குடிலை பற்றி பார்ப்போம். நமக்கு முன்னே தவப்பெரும் சீலராக கம்பீரமாக சென்று கொண்டிருக்கும் விஸ்வாமித்திர மாமுனியரையும் அவரது சீடர்களையும் குருகுலத்துக்கு சிறுவர்கள் ஒளி பொங்கும் முகங்களுடன் அந்த தேஜஸ், அந்த பள்ளப்பண்ணு அப்படி பணிவே சிகரமாக பணிவன்புடன் வரவேற்கின்ற காட்சியை கண்டு பரவசம் கொள்ளுகின்றோம். எப்படி விஸ்வாமித்திர மகரிஷிக்கு வசிஷ்டர் குலத்தை சார்ந்த எங்களது பணிவான நமஸ்காரங்கள் என்று தங்கள் வரவு எங்களை புனிதப்படுத்தியுள்ளது என்று இன்னிசையுடன் அவர்கள் விஸ்வாமித்திற்கு வந்தனம் தெரிவிக்கின்றார்கள். இப்படி விஸ்வாமித்திரரையும் அவர்களது சீடர்களையும் உள்ளே அழைத்து சென்று நன்கு உபசரித்தார் வசிஷ்டரின் சீடர்கள். விஸ்வாமித்திரின் வருகையை கேட்டு ஓடோடி வந்தார் வசிஷ்ட மகரிஷி. மாமுனிவரே, தங்கள் வருகையால் எங்கள் ஆசிரமமே புண்ணிய பூமி ஆகிவிட்டது. தங்கள் சீடர்களுடன் தாங்கள் இங்கு நெடுநாள் தங்கி எங்கள் குடிலுக்கு நீங்கள் ஒரு சிறப்பூட்ட வேண்டும் என்று கதறி கெஞ்சி வேண்டி கொண்டார் வசிஷ்டர். வசிஷ்டரின் பணிவு கண்டு சந்தோஷம் கொண்டு அகமகிழ்ந்த விஸ்வாமித்தர், வசிஷ்ட மாமுனிவரே, அடியேன் இன்று தங்களை நாடி வந்துள்ளமையால் தாங்களே பெரியவர் அப்படின்னு அடியேனை ஆசீர்வதித்து அருள் புரிய வேண்டும் என்று கூறினார். வசிஷ்டர் என்ன சொல்றார்? விஸ்வாமித்திர முனிவரே, ஆண்டவன் பெரியவர் சிறியவர் என்ற பேதம் உண்டா சொல்லுங்க. அனைவரும் உண்டுதானே, நாம் அனைவரும் அவனது அடிமைகள் தானே. இது சோதிக்கவே தாங்கள் எங்கள் குடில் இங்கே தேடி வந்தீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்படி சொல்வார். கனியாத கடும் தவம் என்ன? ஆண்டவனின் அருளில் வித்தியாசம் இல்லை அப்படின்னும் அவனிடம் நாம் செலுத்தும் பக்தியின் விகிதாச்சாரம் மாறுபடுகின்றது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல், ஒவ்வொரு பிரார்த்தனை, அதான் வேண்டுதல், பிரார்த்தனை, பக்தி ஒவ்வொரு அப்படி மாறும். ஒருவன் தன்னை மறந்து சுயநலம் இல்லாமல் பக்தி செலுத்துகின்றான் என்றால் அவனை விட உயர்ந்தது எது? எனவே உடலை வருத்தி கடும் தவம் புரிந்து வருகின்றேன். ஆயினும் இந்த சொல்றார் வசிஷ்டர். ஆயினும் என்ன முனிவரே? ஆயினும் என்ன? ஆயினும் கடும் தவத்தால் பெற்ற பலன் நொடி கோபத்தில் வீணாகப் போகின்றதே சுவாமி. ஒரே ஒரு கோபம், அப்படியே ஒரு நொடியில் வருகின்ற பலன் ஆடாடா. கடும் தவம், பலன் கடும் கோபம், சாபம், மீண்டும் தவம், பலன் கிட்டியவுடன் மீண்டும் கோபம், அதனால் என்ன சாபம். இதிலிருந்து மீள வழியே கிடையாதா? விஸ்வாமித்திரருடைய கோபம் அப்படிப்பட்டது என்றதை நாம் இங்கே ஒன்று என்னதான் பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் கண்ணா பின்னான்னு பேசும்பொழுது அதனுடைய பலன் போய் மீண்டும் சாபம் வந்து விடுகின்றது. மாமுனிவர்களுக்கு இப்படி நடக்கிறது. இப்போது நாம் தெரிந்து இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தும் அறிந்த தாங்கள் ஒன்றும் அறியாது போல இருக்கின்றீர்களே அப்படின்னு வசிஷ்டர் கேட்கிறார். தாங்கள் தவத்தால் பெற்ற புண்ணியம் சாபத்தால் குறைந்தது உண்மைதான். ஆனால் தாங்கள் சாபத்தால் நல் பயன்கள் தானே கிடைக்கின்றது, கெடுதல் ஏற்படவில்லையே. நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்பது போல தங்களை போன்ற மகாமுனிவர்கள் கோபமும் சாபமும் உலக நன்மைக்காக பயன்படுகின்றன என்பதிலே
கொஞ்சம் கூட கடுகளவும் ஐயம் கிடையாது, சந்தேகமே இல்லை. தங்களுக்கு ஏன் இந்த வீண் கவலை? வசிட்டர் வாயால் பிரம்மரிஷின்னு சொன்னார். நம்ம கேள்விப்பட்டோம், வசிட்டர் வாயாலேருந்து பிரம்மரிஷின்னு பட்டம் வாங்கினவன். நீங்கள் பார்ப்போம். இப்படிப்பட்ட விளக்கத்தை கேட்டு பெரிதும் சந்தோஷமடைஞ்ச விஸ்வாமித்திரர் மேலும் பல சந்தேகங்களுக்கு வசிட்டரிடம் தெளிவுபட்டார். அப்படி என்ன சந்தேகங்கள்? இந்த சந்தேகங்கள் தீர்ந்ததை தவிர வசிஷ்ட மகரிஷி வாயால் தன்னை பிரம்மரிஷி என்று வாழ்த்தும் அளவிற்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற தீவிர எண்ணத்துடன் வசிஷ்டரும் விடைபெற்று சென்றார். விஸ்வாமித்திரர் சென்றவுடன் வசிஷ்டர் தீவிர சிந்தனையிலே அப்படியே இருந்தார். குருவின் தியான நிலை கண்டு சீடர்கள் மௌனமாக அந்த இடத்தை விட்டு முல்லாமல் வெளியே போனார். எப்பாடு பட்டாவது தன் தபத்தை மேலும் மேம்படுத்தி தன் உடலை வருத்தியாவது கடும் தபத்தை மேற்கொண்டு வசிஷ்ட மகரிஷிடம் தானும் பிரம்மரிஷி என்ற பட்டத்தை பெற வேண்டும் என்ற அற்புதமான சிந்தனையிலே தம் சீடர்களுடன் பயணத்தை தொடர்ந்த விஸ்வாமித்திரர் செல்லும் வழியில் தம் சீடர்களை உற்சாகப்படுத்த நல்ல சத் விஷயங்களை, இறை காரியங்களை, இசை விஷயங்களை போதித்து கொண்டே சென்றார். நிழல் தருவீர், அருள் பெறுவீர். இப்படி செல்லும்போது சாலை ஓரங்களை பற்றி சொன்னார். சாலைகளிலே எங்கு பார்த்தாலும் அந்த காலத்திலே நிழல் தரும் அற்புதமான மரங்கள், ஆலமரம், அரச மரம், வேம்பு மரம், இப்படி நிழல் தரும் அற்புதமான நல் மரங்களை பெரியவர்கள் வைத்தார்கள். அதன் புண்ணியம் சொல்லி மாளாதது. ஆகையினால சாலையோரங்களிலே இப்படிப்பட்ட பலன் தரும், நல்ல சக்தி தரும், ஞான வளம் தரும் மகான்கள் தங்கி செல்லும் இடம் தரும் மரங்களை நட்டவர்கள் எல்லாம் இன்னும் கோடிக்கணக்கான குடும்பங்களிலே ஓஹோ என்று அதாவது ஆலமரத்தைப் போல வாழ்கின்றார்கள். மரம் நடுவதற்கும் சில விதிமுறைகள் உண்டு. இப்படிப்பட்ட நல்ல மரங்கள், பலன் தரும் மரங்களை, நல்ல சக்தி கொண்ட மரங்களை எல்லாம் சாலையோரங்கள் எல்லோரும் செல்லும் இடத்திலே சற்றே சாப்பிட்டு நிழல் தந்து பார்த்து பாத யாத்திரை, தீர்த்த யாத்திரை சென்று இன்னும் செல்கின்றவர்கள். இப்பொழுது சாலையோரங்களிலே உள்ள மரமெல்லாம் வெட்டி வீழ்த்தப்படுகின்றன. அதனால்தான் நாட்டிலே தண்ணீர் பஞ்சம், பணக்கஷ்டம், வியாதி அத்தனையும் வந்ததற்கு காரணம் அந்த வனதேவதனுடைய, விருட்ச தேவதனுடைய சாபம். அப்படி மீண்டும் ஒவ்வொருவரும் மரம் நடும் வைராக்கியம் வைத்திருந்தால் நாடு வளமும் செழுமையும் பெறும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சாலையோரங்கள், கோவில் நந்தவனங்களை யார் சுத்தம் செய்து பூச்செடிகள், நந்தியாவட்டை, பாரிஜாதம், பவழமல்லி, இப்படி ரோஜா, மல்லிகை, முல்லை, இப்படி கோயில்களிலே மகிழ மரங்களை எல்லாம் நட வேண்டும். ஆனால் புளிய மரங்களை தனியாக தோப்பாகத்தான் நட வேண்டும், தனியாக நடக்கூடாது. இப்படி பல விஷயங்களை தெளிவுபடுத்தி கொண்டு வந்த விஸ்வாமித்திரர் இடையிலே ஒரு சிந்தனை, அப்படியே ஒரு யோஜனை, அப்படியே குருகுலத்தில் வசிஷ்ட மகரிஷியும் இப்படியே இவ்வாறே அமர்ந்ததை முன்பே நம்ம சொன்னது போல வசிஷ்டர் விஸ்வாமித்திரரின் வருகையின் நோக்கம் பற்றி மனசுக்குள்ளேயே ஒரு சிந்தனை யோசிச்சார். எதுவும் நமக்கு யோஜனையில் வரல. அமைதியாக இறைவன் நோக்கி ஒரு தியானம் செய்ய மனம் தெளிவு பெற தொடங்கியது. அதுதான் வசிஷ்டரின் பிரார்த்தனை. தன்னை பிரம்மரிஷி என்று போற்ற வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் எதிர்பார்க்கின்றார். ஒப்புக்காக உதட்டளவிலே குட் மார்னிங் சார், நீங்கள் நல்லா இருப்பீங்க, இப்போ தான் நினச்சேன், அந்த மாதிரி சொல்வதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையிலேயே பிரம்மரிஷி என்ற மெச்சத்தகுந்த அளவிற்கு தகுதியை பெற்றோமா என்பதை கொஞ்சம் கூட இந்த விஸ்வாமித்திர மகர்ஷி உணரவில்லை என்று இங்கே மகான்கள் சொல்லுகின்றார். விஸ்வாமித்திரர் துடிக்கிறார். அதற்காகவே தம் உடலை கடுமையாக வருத்தி அளப்பரிய தவ அனுஷ்டானங்களை மேற்கொண்டார். தான் எதிர்பார்த்தது நம்மிடம் இருந்து கிடைக்காதால் ஒருவேளை பிரம்மரிஷிக்கான தகுதி நமக்கு இன்னும் கிடைக்கலையே, அடாடா அதுக்கான சமயம் அல்ல, அப்படியா இருக்கும் போல இருக்கு. அதனால்தான் வசிஷ்டர் நம்மை பிரம்மரிஷி என்று சொல்லவில்லை என்று மீண்டும் அதே தவம் செய்தார். அப்படி விஸ்வாமித்திரர் திரும்பி விட்டார். வசிஷ்டர் பிரம்மரிஷி அல்லவா, அதனால் எளிதில் விஸ்வாமித்திரரின் மன இயக்கத்தை புரிந்து கொண்டார். விஸ்வாமித்திரரின் மனநிலை அவரை இறைவன் அருளால் அறிந்த வசிஷ்ட மகிழ்ச்சி இறைவனிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தார். சர்வேஸ்வரா, பிரம்மரிஷியாக ஆவதற்கு அடியேன் தகுதியற்றவன். ஏனென்றால் பிரம்மரிஷியின் இல்லையோ அவர் எதிரில் நாம் நின்றால் நம் மனம் ஒடுங்கி அடங்கி நிற்கும். எதையும் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் எழாது. அடியேனின் எதிரில் விஸ்வாமித்திரரின் மனம் அடங்காது. பிரம்மரிஷி ஆக வேண்டும் என்ற
ஒரு ஆவல் வேட்கை எழும்போதே அடியனின் பிரம்மரிஷி பதவிக்கு தகுதி இல்லாதவன் தகுதியற்றவன் ஆகின்றேன். அவர் விரும்புகின்றார் என்பதற்காக நான் அவரை பிரம்மரிஷி என்று அழைத்தால் பிரம்மரிஷிக்குரிய இலக்கணங்களை மீறியவன் ஆகிவிடுவேன். யுக தர்ம விதிகளை நானே மீறலாமா? இறைவா இறைவா, இந்த சோதனையிலிருந்து அடியேனை மீட்டு அருள் புரிய வேண்டும் என்று மனம் புரிய வேண்டார். இப்படி மகரிஷிகளே தன்னை இன்னும் உள்ளார அடக்கி கொண்டு மனம் வியந்து மன புல அடக்கத்துடன் பல கோடி யுகங்களாக தவநிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் மனிதன் என்ன செய்கின்றோம்? இந்த ஒரு கோயிலுக்கு ஒரு ஜோசியர் அனுப்பிச்சார், போனேன், அர்ச்சனை பண்ணிட்டேன், வந்துட்டேன், இந்த காரியம் நடக்கவே இல்லை. இப்படி சொல்லுகின்றவர்கள் கோடான கோடி பேர். நாம் அதில் எவ்வளவு நிமிஷம், 2 நிமிஷம், 4 நிமிஷம், 10 நிமிஷம், முன்பு சொல்வது போல் திரையரங்கிலே 6 மணி நேரம், வேற ஒரு கூட்டத்திலே 7 மணி நேரம், மணிக்கணக்கிலே காத்து கிடக்கின்றோம். ஆனால் தெய்வீக நிலையை பிரார்த்தனை செய்யும்பொழுது மனம் ஈடுபடவில்லை என்றால் நாம் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று எந்த விதத்தில் எண்ண முடியும்? ஒரு செகண்டில் நடந்து போச்சுன்னா, ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு களவாணி பையன்னு சொல்லுவாங்க கிராமங்கள், களவாணி பையன், அவன் நினைச்ச போது இந்த வீட்டுக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே உள்ளே பூந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து நினச்சிருந்தாங்கனாக்க இறைவன் அது மாதிரியும் பண்ணலாம்ல, உள்ளது அத்தனையும் சூட்டிட்டு போகலாம்ல. ஆனால் அப்போ கூட அந்த திருடனானவன் அவனுக்கும் இவனுக்கும் போன ஜென்மத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் பாக்கி இருந்தால்தான் ஒருவருடைய பொருளையோ பணத்தையோ நகையோ அவன் திருட முடியுமே தவிர எல்லா இடத்திலும் போய் சேர. அப்படி மாட்டிக்கொள்கின்றவன் என்றால் அவன் கொடுக்க வேண்டியதை வாங்க வேண்டியதை அளவுக்கு மீறி திருடிவிட்டான், மாட்டிக்கொண்டான். இது நிறைய ஆன்மீக ரகசியங்கள் இருக்கிறது. இது திருடன் என்பது யோக்கியன் என்று சொல்ல முடியாது. அதனால் இதில் பெரிய ஆன்மீக சக்தி இருக்கின்றது. இப்படி நிறைய ஒரு மனிதனுடைய உடல் எடை, உயரம், அளவு, வைக்கின்ற தாடி, மீசை, அதாவது தலை சிகை, இதனுடைய நிலைமை வைத்து அவன் எப்படி வாழ்வான் என்று தீர்மானமாக சொல்லலாம். மீசையை முறுக்கி நடப்பார்கள், மனசுக்குள்ள ஒரே கவலையாக இருக்கும். மீசையை முறுக்கி பெரும் மீசை, முரட்டு மீசை வைத்திருப்பார்கள் அந்த காலத்திலே. வாழ்க்கையில் என்ன சாதித்தார்? வீரனை போல் இருப்பார், வீர பராக்கிரமம் இருப்பார். வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லாமல் பரம ஏழையாக வாழ்ந்து வாழ்க்கையை முடித்து கொண்டவர்கள் கோடான கோடி பேர். ஆனாலும் தாடி எடுப்பது, சபரம் என்கின்ற ஷேவிங் செய்கின்றது தெற்கு திசையை நோக்கித்தான் ஆரம்பிக்க வேண்டும். பல் விளக்கும் போது கிழக்கு திசையை நோக்கித்தான் செய்ய வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. நல்ல குருவை பார்த்து தெரிந்து கொண்டு அடுத்தது தொடர்ந்து நாம் குங்கும மகிமையை பார்ப்போம். பெண்களும் சரி ஆண்களும் சரி விபூதி இட்டுக்கொண்டால், திருநீர் இட்டுக்கொண்டால் ஒரு சின்ன குங்கும பொட்டை மத்தியிலே வைங்கள், சென்ட்ரலில் வைங்க. பெண்களும் சந்தனத்தை வாங்கி நிறைய பேர் உடங்களில் சந்தனம் கொடுப்பார்கள், கழுத்தில் தடவிக்கொள்வார். கழுத்திலே சந்தனத்தை தடவும் பொழுது மாங்கல்ய சாபமும் தோஷமும் ஏற்பட்டு மாங்கல்யத்தை இழக்கின்ற ஒரு அவல நிலை ஏற்படுகின்றது. இதை யாரும் சொல்வதும் கிடையாது, செய்வதும் கிடையாது. இந்த நிலைமையை நான் நிறைய இடங்களில் பார்க்குறோம். நிறைய விசேஷங்களில் பெரியவங்கள்லாம் சந்தனத்தை எடுத்துப்பாங்க, கையிலெல்லாம் தடைப்பாங்க. ஆனால் பெண்கள் கிடுகிடுன்னு எடுத்து சந்தனத்தை எடுத்து கழுத்தில் தடைப்பாங்க. அப்படியே வரும் மாங்கல்ய சாபம், மாங்கல்ய தோஷம். கணவனை படுத்தி எடுத்தும் குடும்பம் 2 ஆகும். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு நானே பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலை வந்துவிட்டது. இருந்தாலும் இந்த நிலையில் உங்களுக்கும் சில நல்லவற்றை கிடைக்கலாம் என்று எனது குரு சொன்னதை, அவர் சொல்லிக் கொடுத்ததை, எழுதி கொடுத்ததை அடியேன் சொல்லி கொண்டு இருப்பதற்கு சற்று நேரம் ஒதுக்கியதற்கு இந்த வெள்ளிக்கிழமை குங்குமம் கொண்டாடுங்கள். மாலை மணி சரியாக, அதாவது இப்பொழுது ரேவதி நட்சத்திரம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது முடிந்தவுடன் அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பம். எப்பொழுது? சரியாக 7:55 அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பித்து நாளை காலம்பர 6:07 வரை அஸ்வினி நட்சத்திரம் இருப்பதால் சிவலிங்கத்திற்கு ஆட்டுப்பால் அபிஷேகம், இஞ்சிச்சாறு அபிஷேகம் பண்ணி யார் ஒருத்தர் அறிந்தினாலும் எப்படிப்பட்ட வியாதி, மனக்கலக்கம் எது இருந்தாலும், உத்தியோகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தீருகின்ற அற்புதமான நாள் என்று அஸ்வினி தேவதைகளை போற்றி வணங்குவோம். அஸ்வினி தேவதைகள் தான் நமக்கு, அஸ்வினி என்றால் அஸ்வயோகம், குதிரை யோகம். இப்படி அஸ்வினி யோகம் இருப்பவர்கள் பல கோடி பேர் என்ற உயர்ந்த பதவியிலே இருந்தும் மனசுக்கு நிம்மதி வேண்டும், நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டாலும் இறைவனும் நமக்கு உதவி செய்வான். செய்யும்பொழுது இறை பிரார்த்தனையுடன் சிறு தான தர்மங்களை செய்யும் பொழுது
முழுமையாக வெற்றி பெறும். ஒவ்வொருவரும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கோயிலில் உள்ள எந்த கோயிலாக இருந்தாலும் மதில் சுவர் ஓரம் உள்ள எறும்பு புட்டுகளுக்கு ரவை, நாட்டு சர்க்கரை இரண்டும் கலந்து போடுங்கள். குடும்பத்திலே செல்வ கடாட்சம் கொட்டும். இப்படி செல்வம் நிலைக்க வேண்டும் என்றால் எறும்புக்கு உணவிட வேண்டும். ஆடுகளுக்கு வேர்க்கடலை கொடுத்தால் உத்தியோகமே இல்லாமல் இருப்பதற்கு பச்சை வேர்க்கடலையை லேசாக வேக வைத்து வெல்லம் கலந்து ஆடுகளுக்கு கொடுத்தால் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலையில் உள்ள உயர்ந்த பதவி வேண்டும் என்றால் இறைவனுக்கு முதல் நாள் இரவு சாற்றப்பட்ட பூ மாலைகளை எடுத்து சமுத்திரம் என்கின்ற கடலில் விடுவதும் ஓடுகின்ற ஆறுகளில் நீர்களை விடுவதும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். ஒருவருக்கு அன்றே கிடைக்கிறது, சிலருக்கு சில நாள் தள்ளி போனாலும் உயர்ந்த நிலையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். இதில் நம்பிக்கை தான் முக்கியமே தவிர நான் செய்துவிட்டேன் என்று அதையே நினைத்து கொள்ளக்கூடாது. தன்னால் பலன் தானாக வரும். சொல்வார்கள், ஒரு வசனம், ஒரு கவிதை, விதைத்தவன் உறங்கி விடுவான், விதையானது உறங்காது. ஆனால் நீங்கள் செய்த தானம் தர்மம் கண்டிப்பாக வீண் போகாது. எதுவும்